வசனம் சொன்ன சிறு பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனாய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் கொடுக்க ஞானம், நீங்கள் கொடுக்க அறிவு, நல்லா படித்து ஆண்டவரே இதே இடத்துல 12 படித்து சாட்சி சொல்லி வேலை செய்து சாட்சி சொல்லி சொன்ன பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆமீன் ராஜா, உம்மை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்காக செபித்த ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். நேற்று சனிக்கிழமை உபாச கூட்டத்தில் கலந்த மக்களை ஒப்பு கொடுக்கிறேன். தேவனாய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமீன் ராஜா, உமக்காக இந்த அர்ப்பணித்த காணிக்க என் தேவனுடைய நாமம் மகிமைப்பட பரலோகம் சந்தோஷப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் உமக்கு நன்றி செலுத்துறேன்ப்பா. என் கர்த்தருடைய நாமம் இதுல மகிமைப்படணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்துறேன். இந்த நாட்களுக்கு அப்பா சகோதரி இதுல திருமண கார்டு வைத்தார்கள். அப்பா அந்த திருமணத்துல கர்த்தருடைய நாம மகிமைப்பட ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ராஜா. மைக்கேல் செபஸ்டின் பாரத்து சிஸ்டி ஜெவிமா 2 பேரையும் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய நீங்க இணைத்த பிள்ளைகள் ஆண்டவரே, நானும் சபை மக்களும் எல்லாரும் நாங்கள் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். நீங்க இணைத்தது ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் இதுல மகிமைப்படணும் ஆண்டவரே. உலகம் எங்கும் பார்த்தாலும் அந்த மகளை அவனுக்கு நீர் வைத்தபடியால் நீர் இணைத்தீரப்பா. அப்ப நீர் இணைத்ததை சத்துருவான்மையும் தொட முடியாது. கர்த்தர் அதுல மகிமைப்படும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாட்களை கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட என் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களை நீர் வெளிப்படணும் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையும் நீர் தந்த வார்த்தை ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துறேன். அதுல மல்லிகாவில் எடுங்க சோதரம். மல்லிகா 4:2 வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. இந்த ஒரே வசனம் நம்மளுக்கு போதும். ஹல்லேலூயா. இந்த ஒரே வசனத்துல நம்மளுக்கு எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஆவியானவர் நம்மளுக்குள்ளே கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனம் சொல்லுது, ஏசப்பா நீர் என்னை மறைத்து பேச மாண்டவரே. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவேன். ஆமீன் ராஜா. யார் கைவிட்டாலும் பின் செல்ல எனது இயேசுவை நோக்கி ஓட நீங்களும் அதே போலதான் அவரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க உங்களை பார்த்தா என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உமக்காகதானே வாழ்கிறேன், நான் உமக்காகதானே நான் ஓடுகிறேன் நம்ம சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஆனால் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்க மேல் நீதியின் சூரியன் சுரிக்குமா. அப்ப நீதியின் சூரியன் யார் மேல உதிக்கிறது? அவருக்கு பயப்படுற மேல. ஹல்லேலூயா. அப்புறம் நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு பயம் இருக்குதா? ஹல்லேலூயா. நீதியின் சூரியன் நம்ம மேல உதிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு நம்ம பயப்படும் பொழுதுதான் அது உதிக்கும். ஹல்லேலூயா. அப்ப ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். எதெல்லாம் நம்மளுக்கு அவருக்கு பயம் இருக்காது நம்மளுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோதரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட அவருக்கு ஒரு பயம் வேணும். ஆண்டவர்னா ஒரு பயம் வேணும். ஹல்லேலூயா. நான் கூட அதிகாலையிலே கிடையாது, எனக்கு பயம் எதுல இல்லை. ஏசப்பா நீங்க உணர்த்தோம். அதுல சித்தை இருக்கா, சித்தையில ஒரு வார்த்தை நமக்கு குழம்பிரும், பயம் வந்துடும். ஹல்லேலூயா. ஆசாரியன்கிறது ஹல்லேலூயா சகோதர, அதுல நிக்க முடியுமா? சோதரம். அப்ப ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்மளுக்கு பயம் வேணும். ஹல்லேலூயா. அவர் நம்மளை பார்த்து சொல்லுதாரு, நான் ஆண்டவருக்கு தசமாக எடுக்கிறேன், நான் ஒவ்வொரு வாரமும் நேற்றுக்கிழமை நான் போகிறேன். ஹல்லேலூயா. நான் சுவிசேஷம் சொல்லுகிறேன், நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், நான் ஜெபித்த உடனே அற்புதம் நடக்குது. அது அவர் சித்தம். ஹல்லேலூயா. மாம்சமான யார் மேலே அவருடைய ஆவியை ஊற்றுவார், அவர் அற்புதம் அடையாளங்களும் செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு பயம் இருக்குதா? ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு வார்த்தை யார் சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. எத்திரத்துல உவாச கூட்டத்துல சகோதரி செபிக்கும் போது நான் 3 நேரம் இந்த வடிவாள் பரத்துக்கு சுற்றி கிராமத்துக்கு செபிக்கிறது உண்டு. அதிகாலையில 5 மணி. ஹல்லேலூயா. எப்படியாவது மத்தியில் இப்படியா 3 வேளை செபிச்சிருவேன். அப்போ ஒரு கேள்விக்குறி எனக்கு எழும்புச்சு. 3 வேளை மக்களும் செபிப்பாங்க. ஹல்லேலூயா.
மக்கள் செவிக்காம இருக்க முடியுங்க. இந்த கிராமத்துல இருந்து வாரீங்க, கண்டிப்பா செவிப்பீங்க. அப்போ எதுக்கோ ஒரு ஊழியத்துல ஒரு அசைவே இல்லையேங்க. ஒரு அதிகாலை நான் புலம்பி இருக்கேன், உவாச கொடுத்துல ஆண்டவர் வெளிப்படுத்தாரு, உடன்படிக்கை பண்ணி செவிக்கிறையாளா என்ன அப்படி சொல்ல அந்த வார்த்தை செவத்துல வருகிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சகோதரி செவிக்கும் பொழுது அந்த விபச்சார குறித்து எல்லார் மேலேயும் கல்லெறிச்சல. அல்லேலூயா. உங்களை நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க சரியா இருந்தா நீங்க கல்லெறியணும். அப்படி ஒரு வாரம் உனக்கு வார்த்தை எனக்கு தொடும். அல்லேலூயா. நேற்று தினத்துல இது நம்ம உடன்படிக்கை பண்ணி செவிக்கிறோமா? நீங்க உங்க ஊருக்கு உடன்படிக்கை பண்ணி செவிங்க. உங்க ஊருக்கு உங்க வீட்டை தேடி வாகனம் வருது, பிசாசு ஒண்ணும் செய்ய முடியாது. ஐயோ கணவர் அதுல இருந்தாதான் நல்லது, ஆண்டுக்குள்ள இருந்தா ஏதோ ஐயோ உனக்கு கொடுத்திருக்க அபிஷேகம் எது? கணவர் டெய்லி நம்ம அரவணைச்சுட்டு இருக்கோம், சத்துரு எப்படி செய்ய முடியும்? அவன் ஒண்ணும் செய்ய முடியாது. நானே வீட்டாரும் அல்லேலூயா. இந்த ஊரு இப்படி நரகம் போய் கொண்டு இருக்குதே, அப்ப இந்த வாகனம் வெறுமையா போகுதே, அதை உடன்படிக்கை பண்ணி நம்ம என்ன ஜெபிக்கணும். நம்ம இந்த கிராமத்துக்கு நம்ம உடன்படிக்கணும்னா உறுதியா உண்மை விட மாட்டேன். என்னை யாக்கோபு சொல்ல, என்னை ஆசீர்வாதத்துல வழி உண்மை எவ்வளவு வைராக்கியமா ஆசீர்வாதத்தை வாங்குறோம். என் பிள்ளைக்கு இத்தனை ஆயிரம் சம்பளம் வேணும், கேட்கமா கேட்கலையா? அல்லேலூயா. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வீட்டை என் பிள்ளைக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுத்துடணும். இந்த பூலகத்தில் நம்ம கட்டணும், பரலோகத்தில் நம்ம கட்ட முடியுதா? அல்லேலூயா. பாருங்க, நம்ம உடன்படிக்கை பண்ணி என்னச்சணும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்போ நான் என்ன கரெக்டா 12 காலுக்கு நான் உடன்படிக்கை பண்ணி செவிச்சு கொண்டு இருக்கேன். ஆண்டவரே கீழ்ப்படியணும், பெருமையின் ஆவி வந்துடவே கூடாது, நான் தான் எனக்கு தான் எல்லாம் அப்படின்னு நம்ம எவ்வளவு செவிச்சாலும் வேஸ்ட். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எதுலெல்லாம் பயம் இல்லாம இருக்குது என்னை பார்த்து கேட்கிறார். நான் இந்த கை உங்களை நேற்று நோக்கி சொல்ல விரல நோக்கி, அப்ப எனக்குள்ள நான் நீட்டணும்ல, அப்ப எனக்கு அது பயம் இருக்குதா? ஆண்டை குறித்து எனக்கு பயம் இருக்குதா? அல்லேலூயா. எனக்கு ஆண்டை குறித்து பயம் இருக்குதா? வெள்ளச்சேல பரலோகம் செல்ல முடியாது, கம்மல் கழுத்துனா பரலோகம் செல்ல முடியாது. வெள்ளச்சேலையில ஆண்டவர் இருக்காரு. இந்த வெள்ளச்சேலையோட தான் சொன்னேன், இந்த 2 மணி நேரம் இந்த பாட்டை நிப்பாட்ட கூடாதா அப்படின்னு ஓடிட்டு தான் இருக்கு. அப்ப வெள்ளச்சேலையில ஆண்டவர் இருக்காரு இல்ல? ஹல்லேலூயா. நம்மளுக்கு கையை பார்க்கணும், அடுத்தவங்களை குறைச்சல நம்ம தகுதி. உங்களை குறைச்சல இந்த கை சரியில்லை, இப்படி திருப்பினா என்னை தான் பார்க்கும் இந்த கை, இந்த விரல் என்னை தானே பார்க்கும். நீ இதுல ஒரு ஆசாரியா நிற்கிறாயே, நீ தகுதியா நிற்கிறியா? நீ பயப்படுதியா? ஆடுகள் தான் அது வழி தப்பி ஓடதான் செய்யும். அவங்க மேல இப்படி கோபம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது. 10 வருஷம் கழித்து வந்தாலும் அன்போட ஆடு வந்துட்டு என்ன செய்யணும், சந்தோஷம் தான் படணும். ஹல்லேலூயா. அதுக்காக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோட பேசி கொண்டு இருக்குது. ஆண்டவருக்கு பயப்படணும். ஹல்லேலூயா. அப்பதான் நீதியின் சூரியன் நம்ம என்ன செய்யும்? அந்த வசனம் சொல்லுது, ஆனாலும் என் நாமத்துக்கு அவருக்கு பயப்படும் பொழுது பயந்திருக்கிற உங்கள் மேல, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகள் ஆரோக்கியம் இருக்கும். அது அவர் செட்டைகள் என்ன செய்யுது, நம்மளுக்கு ஆரோக்கியம் இருக்குது. எவ்வளவு பெரிய ஒரு வெற்றி, ஆரோக்கியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். அப்போ அவருக்கு பயப்படும் பொழுதுதான் நம்மளுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது, அவர் செட்டைகள் அடைக்கலம் கிடைக்குது. நம்ம கொளுத்த கன்றை போல நம்ம என்ன செய்யறோம், வெளியே கடந்து போறோம். நம்ம ஏற்கனவே ஐஸ்வரியத்தின் பிள்ளைகள். நம்ம நம்ம நாவனாலே நம்மளை தீட்டாக்க கூடாது. நம்ம யாரே அவருடைய பிரசனத்தை நம்ம சுமக்கிறோம். அல்லேலூயா. சொன்னீங்களா, ஒரு மக சொன்னது போல, அப்பா எடுத்து வச்சாங்க, நாங்க சேர்த்து வைக்கும், அதுக்கு என் பிள்ளை சேர்த்து வைக்கும். ஆனா போச்சில எது கொண்டு போறாங்க, அப்பா சேர்த்ததையும் கொண்டு போக முடியாது, நான் சேர்த்ததையும் கொண்டு போக முடியாது, என் பிள்ளை சேர்க்கதையும் கொண்டு போறாது. நான் மனம் திரும்பி போயிருக்கேன். கரெக்டா? அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, வார்த்தை சொல்கிறது, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கணுமா உதிக்கண்டாமா? உதிக்கணும். அது உதிக்கும் பொழுது நற்கிரியில் வெளிப்பட்டுரும். ஐஸ்வர்ய சம்பந்தம் நம்மளோட இருக்கிறது. பாருங்க, நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், வெள்ளை சேலை கட்டியும் புறச்சேலைன்னு செய்திக்கு ஆண்டவர் கிளீன் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. பாருங்க,
பாருங்க, எதுனாலுமே பொறுமை. கோபம் அவங்க மேல நான் கொள்ள முடியாது. நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், இந்த சேலை கரெக்டா கட்டியிருந்தா இன்னைக்கு நிப்பாட்டி இருப்பாங்க. அல்லேலூயா. நான் கரெக்ட் இல்ல ஆண்டவரே. அல்லேலூயா. நம்மளதான் நம்ம உணர பார்க்கணும், நம்மளதான் நம்ம சரி கட்ட பார்க்கணுமே தவிர குறை செலுதவியோ யாசதவியோ ஒரு ஏச்சுக்கு நம்ம 10 பேச்சு கேட்டா நம்மளுக்கு பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லுது, உங்க மேல நீதியின் சூரியன் இன்னைக்கு உதிக்கணும். ஆண்டவரே, நான் உமக்கு பயப்படுவேன். நான் தீர்க்க தரிசனம் சொல்லலாம், நான் ஊழியம் செய்யலாம், நான் தேசத்துக்காக அழலாம், நான் பக்கத்து வீட்டை கொண்டு போகலாம், நான் எல்லாம் நான் செய்யலாம். ஆனா ஆண்டு வருகையில சொல்வாரு, ஒரு மகன் சொன்னது, உங்க புலப்பத்துக்கு அங்கதான் பதில் உண்டு தாயாரு. ஒரு அன்பு மகன் என்ன சொல்லுதான் போன்ல, ஐயா அக்கா அப்படி ஊழியம் இப்படி இருக்கம்மா யாமான்னு. அக்கா நீங்க நினைக்க மாதிரி இல்ல, வருகையில் அங்க நியாய தீர்ப்பு நாட்கள தான் உங்களுக்கு அங்கதான் உங்களுக்கு தெரியும். நீங்க புலம்ப வேண்டாம், நீங்க ஓடுத ஓட்டத்துல மட்டும் நீங்க ஓடிக்கொண்டு வருங்க. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்ல, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்ல, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. சொன்னதை செய்யும் தகப்பனவர், சொன்னதை செய்யும் தகப்பனவர். நம்போவேன் ஈரோதி வரை, நான் நம்போவேன் ஈரோதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்று துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. உங்களை நடத்தும் தேவன் உங்களோட இருக்கிறாருங்க, பயமே வேண்டாம். ஹல்லேலூயா. ஒரு செவிக்கிற ஆத்மாவின் ஆவுல எல்லாம் கொடுத்திருப்பார் ஆண்டவர். ஒரு முழங்காலை முடக்கி ஜெபிக்கிற ஆத்மாவோட ஆண்டவர் இல்லாம ஒரு பிரச்சனை இல்லாம ஜெபிக்க முடியாது. அந்த நாவின் வார்த்தை ஜாக்கிரதையாயிருக்கணும். அந்த வார்த்தை ஒரு அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு கஷ்டமா, பயங்கரமான ஒரு கஷ்டம்னா என்ன கஷ்டம்னு சொல்லி அவர் ஊழியக்காரர் சொன்னாரா, நீங்க எப்படி ஜெபித்து கொண்டே இருக்கேன்னு கேட்டாரா. நான் தேசத்துக்கு செபிக்கிறேன், எங்க பாஸ்டருக்கு செபிக்கிறேன், எங்க ஊழியத்துக்கு செபிக்கிறேன், எங்க கிராமத்துக்கு செபிக்கிறேன், இந்த ஊழியத்துக்கு எல்லாம் சரிதாம்மா. உங்களுக்கு கஷ்டம் தீரல, உங்களுக்கு எப்படி செபிக்கிறீங்க? அல்லேலூயா. எங்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதி ஜெபித்து கொண்டு தானே இருக்கேன், எல்லாத்துக்கும் ஜெபிச்சு தான் ஜெபிக்கிறேன். இன்றிலிருந்து நீங்க செபிங்க. ஆசீர்வதித்ததுக்காக நன்றி அப்பா, நீர் ஆசீர்வதித்தீரே என்னைய நன்றி. இந்த தவிர நீங்க வேற அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவர் சொன்னாரா, ஸ்தோத்திரம் சொல்லுங்கம்மா, அல்லேலூயா சொல்லுங்க. அது 2 செபத்தையும் உங்க செபம் வந்துடும். அப்பா நீர் என்னை இந்த இருக்கிற ஜனங்கள் மத்தியில என்னை நீர் உயர்த்தி ஆசீர்வதித்தீரே நன்றி அப்படி சொல்லிட்டு கடந்து போயிட்டாராம். மறு மாசம் வீடு சந்திக்கும் பொழுது, அம்மா நீங்க எப்படி செபித்தீர்கள்? ஐயா நீங்க சொல்லி இப்ப மாற்றம் இருக்குதா? இருக்கையா. அல்லேலூயா. அப்ப முதல்ல எத்தனை மணி நேரம் செபித்தேன்? நிறைய வாசம் எடுத்தேன், நிறைய மணி நேரம் செபித்திருக்கேன், கண்ணீர் ரொம்ப வடிச்சிருக்கேன். அப்ப இந்த 1 மாசத்துல விசுவாசம். அல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர், சோத்திரம் செலுத்தல ஐயா நீ விழுந்து விழ. அப்ப நம்ம பரிசுத்தம் இல்ல, அதான் நம்ம பார்க்கணும். நம்ம நீதிமான் இல்ல, நீதிமான் ஆகனா நம்ம பிள்ளைகள் அப்பத்துக்கு அழிந்து திரிவது இல்லை. நீதிமான் பனி போல செழிக்கிறது உண்டு, அவர் ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிய மரம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அந்த வசனம் சொன்னார், ஆண்டவரே நான் எப்படி தியானிக்கிறேன், இந்த 1 வசனம் போதும் உனக்கு, இந்த 1 வசனத்தின் மூலம் நான் எல்லாம் சொல்லி முடிப்பேன். ஹல்லேலூயா. மீண்டும் அவர் சொல்கிறார், ஆனாலே நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உரிக்கும். அதுல எத்தனை வார்த்தை, அதுல செட்டைகள் ஆரோக்கியம் இருக்குமா. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல. அப்ப இன்றிலிருந்து நீங்க வெளிப்படும் பொழுது அக்கா உங்க முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு மாற்றம் இருக்கிறது சொல்லுவார்கள். அந்த நீதியின் சூரியன் நம்மளுக்கு நாட்களை உதித்திருக்கிறது. அந்த நீதியின் சூரியன் அப்ப உலகத்துக்கு ஒளியானது என் தெய்வம், நம்மளுக்குள்ள ஒரு ஒளியா நம்மளுக்குள்ள பிரசனமா இருக்கிறவர்கள். அந்த நீதியின் சூரியன் என் சிரசு மேல் உதித்து இருக்கிறது. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? அப்புறம்
நடந்து போகும் பொழுது பக்கத்து வீட்டு சொல்லுவாங்க, அக்கா முகத்தை பார்த்தா மாற்றம் இருக்குது, அன்னை முகத்தை பார்த்தா மாற்றம் இருக்கு, அவங்க பிள்ளையுடைய முகத்தை பார்த்தா மாற்றம் இருக்குது, பிரகாசம் இருக்கிறது. மோசேயுடைய முகம் பிரகாசித்ததை போல அல்லேலூயா நம்மளுடைய முகம் எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய நாம மகிமைப்பட அல்லேலூயா. 3வது வசனம் சொல்லுது, துன்மார்க்கரே மிதிப்பீர்கள், நான் இதை செய்த நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களே சாம்பலாக இருப்பார்கள். நீதியின் சூரியன் நம்மளுக்குள்ள உதிக்கும் போது நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா சாத்தானுடைய எல்லா கிரிகளால் வெளிப்படும். தூசி நம்ம வீட்டுக்குள்ள வர முடியாது, அழுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வர முடியாது. நீதியின் சூரியன் நம்மளுக்கு உதிக்கும் பொழுது மந்திரம் கிந்திரம் எல்லாம் அது என்னச்சியும் அல்லேலூயா. அவர்தான் வெளிச்சமாயிட்டாரே, அவர் தான் நம்மளுக்கு உதித்துட்டாரே, அவர் தான் ஒளியா நம்மளுக்குள்ள இருக்கிறாரே அல்லேலூயா. ஒரு வீடு இருளா இருக்கிறது, அந்த லைட்டை தட்டுனோட பவர்ல லைட்டை போட்ட பாருங்க, வெளிச்சம் அப்படி பவரா கொடுக்கும். அந்த வெடிவெளிப்ப வச்சு அது மின்னலே போல இருந்திருக்கும். நம்மளுக்கு ஒரு பவர், நம்மளுக்கு ஒரு பிரசனம், நம்மளுக்கு ஒரு அல்லேலூயா. நீ கேடக உள்ளவா, நீ பட்டி வாட்டல இருக்கு, ஏன் அந்த பட்டியை வெட்டி போட முடியுது? கேட உனக்குள்ள இருக்குது, அந்த பட்டி ஏன் குடுமையாக மாட்டேங்குது? உன் பரிசுத்தம் காணாது, உன் வாய் அடக்கு, உன் பொறுமையை கைக்கொள்ளு, கர்த்தர் வழக்காடுவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. யாத்திராகத்துல எடுங்க, யாத்திராகத்துல 1:16 படிங்க. அல்லேலூயா. யாத்திராகம் 1:16 வசனம் சொல்லுது. அந்த 15ல பார்த்தா எகிப்து ராஜா, அப்ப 2 பெண்கள் அல்லேலூயா, சிப்ரா பூவாள். அல்லேலூயா. பாருங்க, என்று பேருடைய எபிரியருடைய மருத்துவச்சிகளோட பேசி, அப்ப எகிப்து ராஜா. அப்ப இந்த ராஜா ஆண் குழந்தைகள் இஸ்ரேல் மக்களுக்கு என்ன செய்யக்கூடாது, ரொம்ப என்ன செய்யக்கூடாது, உருவாக கூடாது என்று ஆண் பிள்ளை பிறந்தா எல்லாம் அல்லேலூயா கொன்னுறணும், ஆண் பிள்ளைகளை உருவாக்க விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. இயேசு நம்மளோட இருந்தா அல்லேலூயா சொன்னா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். மந்திரம் செய்து குழந்தையே இருக்க கூடாது செய்த மந்திரம் என் ஆண்டவர் குழந்தையை கொடுத்து மந்திரவாதி அறிந்து கொள்ளத்தக்க கிரியை செய்கிறார். அல்லேலூயா. என் இயேசு பெரியவர். அப்ப பாருங்க, அழிக்கும் நினைச்சாலும் மருத்துவச்சிகள் நம்ம கரை இல்ல, அந்த கரை ராட்சகரை தான். ஆனாலும் பாருங்க, நீங்கள் எபிரிய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவன் சொல்லுதான், அவர்கள் மனைவி மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளை என்றால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையினால் உயிரோட இருக்கட்டும். அல்லேலூயா. பெண் பிள்ளைனா என்ன செய்யணுமா, இருக்கட்டும். அல்லேலூயா. அதே மாதிரி நம்ம ஊழியமும் எங்கேயும் போகலாம். கூடாரத்துக்கு போனா இது பேழ, இந்த பேழக்குள்ள வந்தா சுத்திகரிப்பு இருக்கும், இந்த பேழக்குள்ள வந்தா பரிசுத்தம் இருக்கும். அவர் வருகையில அங்க பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப சாத்தானுக்கு தெரியல. அல்லேலூயா. அப்போ அதே போலதான் அந்த நாட்கள மருத்துவச்சிகிட்ட சொல்லி இருக்கிறான். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் எங்க இருந்தாரு, மருத்துவச்சியோட இருந்தாரு. அல்லேலூயா. எப்படின்னா அவர்கள் பயப்படுறாங்க ஆண்டவருக்கு. முதல் வசனம் என்ன பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நீதியின் சூரியன் உதிக்கிறது. இந்த 2வதுல அவர் ஆண்டவருடைய பிள்ளைகளா அறியாம இருந்தாலும் இந்த மருத்துவச்சிகள் என்ன செய்தார்கள், என் தெய்வத்துக்கு பயப்படுதா. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லு, நீங்கள் எபிரிய ஸ்திரீக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனைவி மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளை என்று கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையினால் உயிரோடு இருக்கட்டும் என்றால், மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததனால். அப்ப அவ பயப்படுதா, நம்மளுக்கு பயம், மக்களுக்கு பயம் இருக்குதா, இஸ்ரேல் மக்களுக்கு பயம் இருக்குதா? ராஜா சொல்லுதா அவட்ட, ஆனாலும் அவன் அத்தனை பேரையும் கொல்லணும் தான். அப்ப நம்மள கொல்வானி ஒரு பயம் இருந்தாலும் என் ஆண்டவருக்கு அவ பயப்படுதா. அல்லேலூயா. நம்மளுக்கு ஆண்டவர்னா பயம் இல்லை. அல்லேலூயா. பயமே கிடையாது, ஆரியனா பயமே கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தனால் எகிப்து ராஜா தங்கள்கிட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோட காப்பாற்றினார்கள். அல்லேலூயா. அவன் கொல்ல செய்யல சொல்லுதான், ஆனா இந்த மருத்துவச்சி என்னச்சுதான் அந்த பிள்ளைகளை காப்பாற்றுகிறா. காப்பாற்றினோன்னு
அல்லேலூயா. 18ல அதனால் எகிப்து ராஜா மருத்துவச்சிகளை அழைத்து நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோட காப்பாற்றுத காரியம் என்ன என்று கேட்கிறான். நான் உங்களை சொல்லிதானே அனுப்புனேன். அப்ப எல்லாருக்கும் ஆண் குழந்தை பிறந்திருக்கு, என்ன காரணம்? நான் சொன்னதை நீங்க செய்யலையா? அப்ப அவ சொல்றா, அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி சொல்லா, எபிரேய ஸ்திரீகள் எகிப்தில் ஸ்திரீகளை போல் அல்ல, அவர்கள் பலமுள்ளவர்கள். பொய் சொல்லுறா. எப்படின்னா இந்த குழந்தைக்கு மேல அன்பு, அல்லேலூயா, கொல்லாம காப்பாற்றி பேராலும் பார்த்து, அல்லேலூயா. அவன் கேட்கிறான், ஏன் குழந்தைகள் மறிக்கலங்க? சில அவ சொல்லுறான், பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்தில் நாங்க போக முன்னே அவர்கள் பிரசுத்த காலம் வந்து விட்டது. நாங்க போகும்போது என்ன செஞ்சிட்டாங்க? பெற்றெடுத்துட்டாங்க. அப்போ ஆண்டு சொல்லுதாரு 20ஆம் வசனத்துல, இதன் முத்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். அப்ப ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது நீதியின் சூரியன் உதிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுத மருத்துவச்சிகளுக்கு என் ஆண்டவர் என்ன செய்தாரு? அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. நம்மளுக்கு 24 மணி நேரமும் பைபிளை வசனத்துல மடியில வைத்து வாசித்து நம்ம தீர்க்க தரிசனம் சொன்னாலும், நம்ம செபிக்க சில அற்புதம் நடந்தாலும் நம்மளுக்கு பயம் இருக்கிறதா? அல்லேலூயா. அதான் உலகம் எங்கும் ஆதாயம் பண்ணினாலும் உன் ஆத்துமா எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. ஆத்துமா எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. அல்லேலூயா. அதிகாலையில சகோதரி சொன்னேன், ஆத்மா நான் செவிக்கணும், ஆனா ஆத்மாவை நான் பார்க்கணும், இந்த ஆத்மாவை நான் பார்க்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல தான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், அல்லேலூயா, அங்க நமக்கு என்ன செய்யணும்? நம்ம எதிர்பார்க்கணும். அல்லேலூயா. 21ஆவது வசனம் சொல்றது, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததனால் அவனுடைய குடும்பம் என்ன செஞ்சான்? தலைக்கபடி செய்தாராம். ஆமென். அப்போ நம்ம இன்னையில இன்று முதல் கர்த்தர் இன்று முதல் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. நம்ம இன்று முதல் ஆண்டு வார்த்தை ஆண்டு தரதான் நான் ஏற்றுக்கொண்டு இருக்கேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டா நமக்கு நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. இந்த மருத்துவச்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதித்த தலைக்க செய்திருக்கிறார். ஆண்டு இதுவரைக்கும் உங்க வீட்டுல பட்ட மரம் போல இருக்கலாம், ஆனா இன்றில இருந்த கிட என் கர்த்தர் துளிரிட பண்ண முடியும். அல்லேலூயா. மருத்துவச்சிகளை சொல்லிதாரலா 21ல, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததனால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அவருடைய குடும்பம் என்ன செஞ்சுச்சு? தழைச்சிச்சு. அப்ப இங்க வந்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளை, ஆன்லைன்ல பாக்குற என் அன்பு பிள்ளைகளை, ஒவ்வொரு குடும்பமும் ஊழியமும் கூட இதுவரைக்கும் துளிர் விடாம இருந்தாலும் நான் பயப்படும் பொழுது கர்த்தர் துளிரிட வைப்பார். ஆமென். கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனாலும் கூட ஒரு கற்பத்தை ஞானிக்கு ஹாலில் கண்டிப்பா டாக்டர் பார்க்கணும். ஆனா மகிமைப்படுத்தது நீர் தாங்க டாக்டர். நான் நீர் உண்மை நம்பி போறேன் ஆண்டவரே. ஒரு பலவீனமா உண்மை நம்பி போறேன் ஆண்டவரே. அவருக்கு நம்பும் பொழுது, அவருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். 1 சாமுவேல் எடுங்க, அதுல 4ல 1:9. 1 சாமுவேல். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபெனேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பெக்கிலே பாளையம் இறங்கியிருந்தார்கள். 9 வசனம். பெலிஸ்தரோ திடங்கொண்டு புருஷனை போல் நடந்து கொள்ளுங்கள், எபிரீர் உங்களுக்கு. நான் இதை கூட நான் வாசிக்கல, இது ஆசாரியனை குறித்து நம்மளுக்கு வருகிறது. அல்லேலூயா. அப்போ நானும் இதுல ஒரு ஆசாரியன். அல்லேலூயா. நம்மளுக்கெல்லாம் எதுவுமே ஒளிச்சே நான் வைக்க மாட்டேன். கல்லிச்சனே நான் தகுதியா? அல்லேலூயா. அப்போ பாருங்க, உடன்படிக்கை பெட்டி கடந்து வரும் பொழுது, அல்லேலூயா, ஏலியுடைய மகன் நினைச்சுதாங்க 2 பேரும் மறிக்கிறதுனால வாசியத்தை. அல்லேலூயா. அப்போ இஸ்ரேல் மக்கள் அந்த வசனத்தை நம்ம ஃபுல்லா வாசித்தா, மக்களே ஆண்டவர் அந்த இருக்க மக்கள் தான் என்ன செய்தாங்க? போர் வருது, போர்ல இஸ்ரேல் மக்கள் தான் அழிந்து போறாங்க. அப்ப அழிந்து போகும் பொழுதுதான் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வச்சாலாவது 4 லட்சம் மக்கள் பாதுகாப்பாவார்களா? அப்படி உடன்படிக்கை பெட்டி கொண்டு வச்சா உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியன், ஆசானுடைய பிள்ளைகள் மறிக்கிறதல்ல வாசிக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட அது ஆசாரியனா இருக்கலாம், ஆசாரியுடைய பிள்ளைகளா இருக்கலாம்.
உண்மையுள்ள பலிபடமா இருந்தா, உண்மையுள்ள ஆசாரியனா இருந்தா, உண்மையுள்ள ஊழியமா இருந்தா, கர்த்தர் இன்றும் அவர் என்ன செய்தாரு? நியாயம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வீட்டுல 3 மாசம் தான் உடன்படிக்கப்பட்டு இருந்துச்சு. கர்த்தர் அங்க ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டி மூலம் அந்த 9வது வசனத்துல ஹல்லேலூயா, பெலிஸ்தீரோ திடங்கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள், எபிரியர் உங்களுக்கு அடிமைகளா இருந்ததை போல நீங்களும் அவர்களுக்கு அடிமையாகபடி புரசரா இருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்ப நம்ம அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, அந்த உடன்படிக்கை பெட்டியை பொறுத்து நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கு பயம் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டிகளை எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய கோலு, ஹல்லேலூயா, அவருக்குள்ள பொருட்கள் கொஞ்சம் குறுகியதான் 2-3 பொருட்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க கிருபாசனம். ஹல்லேலூயா. பாருங்க கர்த்தருடைய நாமம் விட அதுக்குள்ள இருந்த இப்ப இதுல உடன்படிக்கை பெட்டினா இதுக்குள்ள கூட நம்ம நிறைய வச்சிருக்கோம். ஆனா அதுக்குள்ள எதுவுமே ரொம்ப பொருட்கள் இல்லை. ஹல்லேலூயா. அதான் ஒரு வசனத்தை ஒரு பையன் போட்டு விட்டுருக்கான். ஒரு பிரச்சனை வருது. அப்போ ஆண்டவர் எனக்கு வேண்டாம், ஹல்லேலூயா, நான் பாதி நாள் எப்படி எனக்கு புரியல, பைபிள வந்து கண்ட பாதி அவன் கிழிச்சு கொண்டு போறான், பாதி உண்டா எனக்கு போதும். அந்த ஆள் சொல்றாரு, இதானே ஆசீர்வாதம், உனக்கு பாதி தான் உனக்கு ஆசீர்வாதம், இனிமே உனக்கு முழுமையானது இல்ல, நீ கண்ட பாதி தானே எடுக்கிறா, முழுமையான இது என்னது எல்லாமே இதுலதான் அடங்கி இருக்குது. அல்லேலூயா. இதான் உடன்படிக்கை பெட்டி. இதுல கொண்டு மக்கள் காணிக்க வைக்கிறாங்க. அவரு இதெல்லாம் எல்லாம் இதுல தான் இருக்கிறது. பாருங்க, அவரு கண்கள் பார்த்து கொண்டு இருக்கும். அல்லேலூயா. பாருங்க கர்த்தருடைய நாமம் படி விட அப்போ அந்த நாட்கள ஆசாரியன் மட்டும்தான் உடன்படிக்கை. ஆனா என்னைய பொறுத்த அளவுக்கு இப்ப கடைசி கால எல்லாரும் அவருடைய பிரசனத்தை சுமக்கிறவர்கள். அல்லேலூயா. ஆசாரின் மாத்திரம் வேறு பிரித்து, அப்ப ஆசாரி மட்டுமா பரலோகம் போக முடியும்? அந்த பெருமை நாவி மாத்திரம் வராத அளவுக்கு ஒவ்வொரு விசுவாசியும் அந்த பிரசனத்தையும் அந்த உடன்படிக்கை பெட்டிய சுமக்கிற விசுவாசியா அவருக்கு உள்ள பிள்ளைகளா இருந்தாதான், அவரை போல மாறினாதான் ஊழியக்காரது மாத்திரம் இல்ல, எல்லாரும் ஒரே போல இருந்தாதான் பரலோகம் செல்ல முடியும். அல்லேலூயா. அதுக்கு தான் கடைசி காலத்துல தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு, மகிமையை கொடுத்திருக்கிறாரு, பிரசனத்தை கொடுக்கிறாரு. அவர் பிரசனம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. நம்ம இந்த இடத்துக்கு எதுக்கு வரோம்? பரிசுத்த ஓய்வு நாள் ஆரம்பிக்கிறோம். அவர் பிரசனம் நம்ம படிச்சலாம். என்ன நான் அறியணுமே, என்ன கெட்டி சேரணுமே. உடன்படிக்கை மடியில தானே வச்சிருக்கோம். நம்ம எங்க வச்சிருக்க உடன்படிக்கை? மடியில வச்சுட்டு தானே அந்த பொய், மடியில வச்சுட்டு தானே அந்த பாவம், அந்த மடியில வச்சு தானே கீழ்படியில அந்த தலக்குல வச்சு படுக்கும். படிப்பு இல்லைன்னா தலக்குல. அல்லேலூயா. தலக்குல வச்சே, அல்லேலூயா, அவன் அப்படி அவன் இப்படி, நம்ம வாய் என்ன சொல்லுது? குறை சொல்லிக்கொண்டே தான் இருக்குது, குற்றம் கண்டுபிடித்து கொண்டே தான் இருக்குது. பாருங்க, நம்ம தெய்வம் எங்க இருக்கிறார்? உடன்படிக்கை பெட்டி மடியில சுமக்கிறோம், போச்சுல கொண்டே போறோம். ஒரு வாகனத்துல நான் வாரேன், பைபிள்ல இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, நான் எதற்காக சொல்லுவேன்னா, ஆசாரியன் மாத்திரம் இல்லை, எல்லாரும் உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறோம், எல்லாரும் ஒரு பிரசனத்தை சுமக்கிறோம், எல்லாரும் தீர்க்க தரிசனம் கடைசி காலம் சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, எப்படின்னா அப்படி இருந்தாதான் பரலோகம் போக முடியும். ஊழியக்காரது மேல நான் கீழே அப்படிலாம் இல்லவே இல்லை. கனம் பண்ணணும், தாழ்த்தணும். எவ்வளவுதான் உலகமே ஆர்த்தம் பண்ணாலும் அந்த பெருமை வராத அளவுக்கு. இப்ப ஒண்ணு இல்லாம இருக்க சில பேர் குப்பையா இருக்கு. இந்த கிராமத்தை தந்து, இந்த வடிவாள் பெறலாம் வந்து, இந்த கிராமம் வந்து, அதுக்கு ஒரு ஆண்டவர் என்னை உயர்த்திட்டாரு, அது என்ன ஆவி? பெருமை ஆவி. அப்ப நான் என்ன செய்வேன்? இந்த கிராமத்தை சம்பாத்தி பண்ணுவேன், இந்த ஊரை சம்பாத்தி பண்ணுவேன். யாத்துமா எங்க போவோம்? நரகம் போவோம். அல்லேலூயா. நம்ம நீங்களும் நானும் அப்படி இல்லாத அளவுக்கு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தோமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராமேன். 1 ராஜாக்கள் 18 பாருங்க. 1 ராஜாக்கள் 18ல 3-4 எடுத்து பார்த்தா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஏசிபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஓபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெவிக்கு 50 பேரா. பாருங்க, ஆகாப்போவன் நல்ல இல்லை, நல்லவன் கிடையாது. அந்த ஆகாப்போட தான் இப்ப நம்ம நினைக்கும், இவன் நல்லவளே கிடையாது, இவட்ட நம்ம சேரக்கூடாது, அல்ல இவன் மந்திரவாதி கிட்ட போறாங்க, இவங்கிட்ட பேசக்கூடாது, இவங்க விக்கிரங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க, இவங்கிட்ட பேசக்கூடாது. அப்போ நம்ம கிட்ட என்ன அபிஷேகம் இருக்கிறது? அவங்களையும் நேசிக்கணும், அவங்களையும் கூட பேசணும்.
அல்லேலூயா. ஜெபிக்கிறது நம்ம கடமை. அல்லேலூயா. சகோதரி சொன்னபோது அது பந்தில நம்ம ஞானம் இல்லைன்னு சொல்லது கேட்கணும். அந்த பந்தில என்ன செய்யக்கூடாது? கலரக்கூடாது. அல்லேலூயா. அவங்க புசிக்கிறதுல போய் நம்ம புசித்து கொண்டு நிற்க கூடாது. அல்லேலூயா. அதுமே கடினமா நீ சாப்பிட்டு தான் போகணும் பாஸ்டர்மானா நம்ம சிலையை போட்டு சாப்பிட்டு தான் வரணும். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. அதுலயும் நம்ம பெருமையில நான் ஊழியம் செய்தேன், என்னையால ஆசாரியன், நான் சாப்பிடவே கூடாதப்பா, இதுல நான் ஒதுக்கி வரக்கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் நம்ம கடைபிடிக்கணும். அல்லேலூயா. அப்ப ஆகாப் வந்து அவன் நல்லவன் இல்லை. அப்ப பாருங்க இந்த வசனம், இயேசுவில் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஓவியர் 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெவிக்கு 50 பேராக அல்லேலூயா ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும். அப்ப கெட்டவன் கிட்ட இருந்தவன் கெட்டவன் ஆவலியே, அவன் நல்லவனா தான் ஆவியிருக்கான். அல்லேலூயா. அதே போல நம்மளும் யார்கிட்டையும் பேசலாம், எந்த கூட்டத்தில் நின்னாலும் அந்த நீதியின் சூரியன் நம்மளுக்கு உதித்தா அந்த பிரசனம் வெளிப்படும், அந்த மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார், நிச்சயமா செய்வார். ஆமென். நீதிமொழிகளை எடுங்க 3:7. ஹல்லேலூயா. உன்னை நீ ஏன் என்று என்ன செய்யாத, எண்ணாத. எதற்காக நம்மளுக்கு நானா இருக்கேன், எனக்குலாம் என்ன தமிழ் என்ன புரியாது, அவர் தான் இல்ல இருந்து பேசுறாரு, என்னால எதுவுமே இல்லை, நான் அப்படி ஒரு ஞானம் இல்லை, படிப்பறிவு இல்லை. கர்த்தர் தந்த ஊழியம். அல்லேலூயா. சகோதரி கொண்டு என்னோட இணைச்சார். அல்லேலூயா. கர்த்தர் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் சொல்லுது, நீ உன்னை ஏன் என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு என்ன செய்ய, விலகு. அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படணும். சொன்னா நம்ம சாட்சி சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அன்பு சகோதரன் பரமசம் வந்திருக்கிறார்கள், அவர் போன்ல சொன்னார்கள், நான் ஊழியம் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கல, ராத்திரியே நான் ஒப்பு கொடுத்தேம்மா, தூக்கம் வரல, நான் என் தெய்வத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், நல்லா அவனே அது மனம் திரும்பியாச்சு. அந்த தப்பு நான் சொன்னேன், இனி அந்த தப்பு நம்ம செய்ய முடியும்ல. அல்லேலூயா. ஊழியக்காரங்க செபித்தா இல்ல, அவங்க தான் ஒப்பராவி இருக்காங்க, அவங்களுக்கு ராத்திரி தூக்கம் வரல, நம்ம செய்தது தப்பு. ராத்திரி நான் ஒப்பராவனே, ராத்திரி நல்லா தூங்குனேன். அல்லேலூயா. புண்ணும் எனக்கு கொஞ்சம் ஆறிக்கொண்டு வருதுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அவரால் முடியாத புண்ணு ஒண்ணு இல்ல. எது நம்மகிட்ட குறை, எது நம்மகிட்ட கொற்றும், நான் விடணும் ஆண்டவரே, நான் உமக்கு எழும்பணும், என் குடும்பம் நரகம் போக கூடாது, எனக்கு நல்ல ஒரு விடுதலை தந்தாதான் நான் சொல்ல முடியும்ப்பா, நீர் எனக்கு தந்து. நீ ஒவ்வொரு நாளும் ராத்திரி அவரை அண்டி பிடித்தாச்சுன்னா அவர் ராத்திரி தனி வந்துருவாரே, அவர் பேசிடுவாரே, அவர் விடுதலை கொடுத்துருவாரே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. சங்கீதம் 85 பாருங்க, 9வது வசனத்தை படிங்க. 85:9. அவருக்கு பயந்தவர்களுக்கு சபிமா இருக்கிறது, அவருக்கு பயந்தவர்களுக்கு. அல்லேலூயா. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமா இருக்கிற அவருடைய ரட்சிப்பு யாருக்கு இருக்கிறது, அவருக்கு பயந்தவர்களுக்கு அது சபிமா இருக்கிறது. ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது எதிலெல்லாம் ஒரு விடுதலை ஆகல, இன்றில இருந்து நான் பயப்படுதேன், தனியா நான் ஒரு இடத்தை ஒதுக்குதேன் ஆண்டவரே, அந்த இடத்துல செவிக்கிறேன் ஆண்டவரே. ஆலயத்துல மாத்திரம் செவித்துட்டு 6 நாளும் செவிக்காம 7வது நாள் அதிகாலை கொட்டாயை விட்டு ஞாயிற்றுக்கிழமை வண்டி வர மணி போனா வந்தா அது எப்படி? இப்ப இன்னைக்கு நல்லா நிரம்பியாச்சு ஆராதனையில, ஊழியக்காரர்கிட்ட செவிச்சாச்சு. 6 நாளும் நீ ஆண்டவருக்கு ஒரு இடத்தை ஒதுக்கணும்ல. நீங்க தனிமை ஆண்டவருக்கு, என்னை ரட்சித்த ஆண்டவர் என் குடும்பம் நரகம் போக கூடாது, ஐயோ அது விட்டுறாது, அது என்ன பழி வாங்கிரும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஊதுனா ஓடும். ஏசப்பா நான் தனிச்சவம் பண்ணணும், நான் உபாசம் போடணும், ஒரு நேரமாவது உபாசம் போட்டு ஒரு வெள்ளிச்சவா அந்த நாட்கள் இந்த விக்கிரதனை போராடினா தனிமையில இருந்து செவிச்சு பாருங்க, என் தெய்வம் தேடி வருவாரு, அவர் என்னையால் அபிஷேகம் பண்ணுவார், உங்க வறண்ட நீளம் மாறும். ஆமென். என் கர்த்தர் பெரியவர். மல்லிகாவில் எடுங்க, மல்லிகா 3:16 எடுத்து பார்த்தா
அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள், அப்போ கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோட பேசும்பொழுதுதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு இருக்குது. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. கர்த்தருக்கு பயப்படச்சில நம்ம நீங்களும் நானும் அவருக்கு பயப்படும் பொழுது நம்ம இவ்வளவு தூரம் பிரசங்கம் பண்ணிருப்போம். வீட்டுக்கு போன கணவர் மூலம் வரும், பிள்ளை மூலம் வரும், பக்கத்து வீட்டு மூலம் வரும். அல்லேலூயா. அப்ப நினைச்சு பார்க்கணும், எத்தனை வார்த்தை சொன்னாலும் சோத்திரம்பா சோத்திரம்பா. அல்லேலூயா. நம்ம சோத்திரத்தை மட்டும் போடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம் போட்டு விட்டுருக்கச்சில அந்த வாயெல்லாம் என்ன செய்யறோம்? நின்னுறோம். நம்ம பதிலே பேசக்கூடாது. முக்கால்வாசி அந்த கூட்டத்தில் போய் அமரக்கூடாது. அந்த இதை நான் சொல்லல, இந்த வசனம் சொல்லுது கர்த்தருக்கு பயந்து ஒருவரோட பேசல. அப்ப கர்த்தருக்கு பயப்படுத்து பேசல. அவர் ஆண்டவர் கேட்கிறாரு, வீணான அடுத்த கதையை பேசல. கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கேட்பார்ல. அதான் அந்த வசனம் கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. அப்போ நம்ம வீணான கதை, மூணாவது வீட்டு கதை நம்ம என்ன செய்யக்கூடாது. அதுக்கு தான் அந்த வசனம் கொடுக்காரு. அவர் பார்த்து கொண்டே இருப்பாரு. ஒரு நாளைக்கு 2 பேர் நம்ம கூடி செவிக்கிறோம், பேசுறோம். இதுல எத்தனை நல்ல வார்த்தை பேசும், எத்தனை அடுத்தவங்க வார்த்தை குறித்து பேசுறீங்க. அங்க நியாய தீர்ப்பு நாட்கள், நியாய தீர்ப்பு 4 பையன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்க, அங்க கணக்கு இருக்கும், கணக்கு இருக்கும், கணக்கு இருக்கும். அல்ல இது வரைக்கும் எப்படி இனிமையாவது நான் கரெக்ட் ஆகணுமேன்ட்டு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் கேட்கிறார். உங்க வீட்டுக்குள்ள குடும்பமா நீங்க இருக்கீங்க, பேசுற இடத்துல இருப்பாருங்க ஆண்டவர். குடும்பச்சவம் பண்ணுதீங்களா, அந்த இடத்துல இருப்பாரு. அலட்சியம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் கதை தான் ஆண்டவருடைய பிள்ளை வீட்டுல வெளிப்படணும். அல்லேலூயா. அப்படி செபிப்போமா? சோத்திர கண்ணை மூடுவோமா? என்னை ஆனந்த தாயிரத்தா அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தாயிலத்தா அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. சொல்லுமா? ஆவியானவரே, அன்பினாவியானவர் ஆனந்த தைலத்தினால் என்னை அபிஷேகம் பண்ண மாட்டவரே. உமக்கு பயப்படுத பயத்தை தார மாட்டவரே. அப்பா, எல்லா உலகம் மேங்க ஆத்மா பயப்படுத்தினாலும் என் தேசத்துக்கு நான் ஜெபிக்கிறேன், இந்த கிராமத்துக்கு ஜெபிக்கிறேன். என் ஆத்மாவை குறித்து எனக்கு பயம் இருக்கிறதா? என்னை ஆனந்த தைலத்தா அபிஷேகம் செய்தேன் ஆவியானவரே, அன்பினாவியானவரே. என் வறண்ட நீளங்கள் வாயில் வெளி இந்த நாட்கள வறண்ட நீளங்கள் மாறப்போது மகளே, வறண்ட நீளங்கள் மாறப்போது மகளே. என் வறண்ட நீளங்கள் வாயில் வெளியாகட்டும் ஆவியார். ஒவ்வொருத்தரும் எனக்கு நீ விசுவாசிங்க. ஒவ்வொருத்தரையும் வறண்ட நீளம் மாறும். என் பலவீனம் நீங்கும், என் கட்டுகள் தெரிக்கப்படும், முகங்கள் தரிக்கப்படும். என் வீட்டுக்குள்ள இனி பிசாசு வர முடியாது. என்னை ஆனந்த தைலத்தா அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் உலர்ந்து போய் இருக்கிறார்களா? உயிரிழக்க மாட்டாரு, உயிரிழக்க மாட்டாரு. ஆமீன் ராஜா. ஓவுக்கு பயப்படுத பயம், அது நீதியின் சூரியன் ஒதுக்கிட்ட மாட்டாரு. ஓ என் ராஜா, ஓ மகிமையின் தேவனை, ஓ ரிபால ரவசபா தூரி கபலரவா கைவிட தொழில மாற்றம் இருக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. போக்குவரத்துல மாற்றம் இருக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. தூரத்துல இருந்து என் தேவாதி தேவனை இருக்கிற பிள்ளைகள் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. நீர் தூரத்துக்கு தேவன், சமூகத்துக்கு தேவன். அப்பா, படிக்கிற பிள்ளைகளை ஒப்புக எடுக்கிறேன். அப்பா சோத்திரம். ஒவ்வொரு சிறு பிள்ளை மேலையும் என் தேவனுடைய ஆவியானவர் இறங்க மாட்டாரு. வாலிய பிள்ளைகளை அல்லேலூயா பிசாசு ஆரமே தொட்டாத அளவுக்கு கெர்சிக்க வஞ்சிக்க பிசாசு. ஓ சோத்திரம். உங்க அபிஷேகத்தை வைத்து விடுங்க தகப்பனே. பலவீன மறையிட்ட பிள்ளைகளுக்கு உங்க அபிஷேகத்தினால அந்த ஆவியில் அன்பு மக்களை தொட்டாத அளவுக்கு கர்த்தர் பாதுகாத்துக்கிறோம். கணவர்மார் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. பக்கத்து வீடு மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. அந்த ஊர் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்க பார்க்கிற மக்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. நாங்க பேசுற மக்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு ஆரோக்கியம் இருக்கலமா, இந்த சட்டைகளை இருக்கிறோம் அல்லவா, நீதி சிறு உதித்தல்லவா, ஓகே நாங்க பயப்படலாம் அல்லவா. தேவ பிரசனம், தேவ பிரசனம், தேவ மகிமை உங்க செக்கின மகிமையோட கடந்து போகணும். அல்லேலூயா. செவிக்க முடியல தவிக்கிற மக்களுக்கு ஜெபாவி உச்சமாடவரே, ஜெபாவி உச்சமாடவரே, மன்னிட்டாவி உச்சமா
தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி, தொழிலை ஆசீர்வதியும், மிருக ஜீவன் வளர்க்குறாங்கள ஆசீர்வதியும் அப்பா, பெருக பண்ணுங்க. யாக்கோபை ஆசீர்வதித்தீரே, ஆசீர்வதிங்க. ஈசாக்கு விதை விதைத்தான், அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்த தெய்வம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. உங்க ஆசீர்வாதத்தோட கடந்து போகட்டும், உங்க மகிமையோட கடந்து போகட்டும், உங்க பிரசனத்தோட கடந்து போகட்டும். உங்க கிருபை, உங்க பிரவை, உங்க பிரசனம், உங்க பிரசனம் இல்லைன்னா ஒன்றும் இல்லப்பா. உங்க பிரசனம் என் அன்பு மக்களை மூடட்டும். தேவனுடைய குடாரம் அல்லவா, தெய்வீக மகிமை அல்லவா, செக்கின மகிமை அல்லவா, வானம் திறக்கப்பட்ட ஸ்தலம் அல்லவா. உங்க செக்கின மகிமை, அந்த பிசாசோட நீ பெரியவர், அந்த சத்துரோட நீ பெரியவர். அக்கினி அக்கினி ஒவ்வொரு சரசியம் கோடார பிள்ளைகள சத்துரு இருக்கக்கூடாது. எஸ் ரீமா ரீகாவா, நன்றி ஆண்டவரே. வெளிச்சத்தோட கடந்து போகட்டும். இருளுக்கு வெளிச்சத்து வித்தியாசம் நீரே, உங்க வெளிச்ச வித்தியாசம் இருக்கு. கர்த்தருடைய நாம மகிமைப்படும். பாக்கியவதியாக பாக்கியவனாக கர்த்தருடைய நாமத்துக்காக ஆமீன் ராஜா. பொறுப்படுத்திக்கொள்ளும். பேடடிக்கிற மகனை சுற்றி வேலிப்படும், அவனோட இருங்க ஆண்டவரே. பிரயாசப்படுற மகனோட இருங்க, செவிக்கிற மக்களோட இருங்க. சாமக்காரன் ஜெபம் செவிக்கிறார்களா, கர்த்தர் பிள்ளையோட இருங்க. அதிகாலை செவிக்கிறார்களா, பிள்ளையோட இருங்க. ஹல்லேலூயா. ரீமா ரீசி ஓ ராஜா, உமக்கு நன்றி. ஊழிய வளர்ச்சி அடையட்டும், ஊழிய பெருகட்டும். செவிக்கிற குடும்பங்களை பாதுகாத்துக்கணும், விதைக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தீரே, பேரை பெருமைப்படுத்தினீரே, உம்முடைய மகிமைக்காக ராஜா உமக்கு நன்றி செலுத்துறேன். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. சிரித்த மகமா அல்லேலூயா.